இந்த பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில வந்து விஜய் வந்து த்ரிஷா அவங்கள வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இது வந்து போல்டான ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கலாமா? இல்ல இது ஒரு சறுக்கல்ன்னு எடுத்துக்கலாமா சார்? கட்டாயம் சறுக்கல் தான். இது எப்படி போல்டா நம்ம எடுத்துக்க முடியும்? இங்க வந்து எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜை காப்பாத்தணுங்கிற எண்ணமும் இருக்கு. யார் வேணாலும் மனதில் நினைக்கிறதெல்லாம் வெளியில செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு. லட்சக்கணக்கான பெண்கள் அவர பின்பற்றி வர்றாங்க. அப்போ நாம வந்து பொது வாழ்க்கையில கரெக்ட்டா இருக்கணுங்கிறது ஒண்ணு. இப்ப அதற்காக வந்து வீட்ல மனைவிய பிரிஞ்சுட்டாரு. பல வருடமா அவங்க தனியா பிரிஞ்சிருக்காங்க. அவருக்கு இன்னொரு காதல் வரக்கூடாதுன்னுலாம் நம்ம பேச முடியாது. அது தனிப்பட்ட விஷயம். வரலாம், வராம கூட போகலாம். ஆனால் நான் என்ன சொல்றேன், உங்களுடைய முதல் மனைவி 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல வந்து ஒரு மனு குடுத்துருக்காங்க. அந்த மனு கசிஞ்சு, அதில என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு வருது. அதில ஒரு நடிகையோடு நீங்க தொடர்புல இருக்கீங்க. அந்த நடிகையோடு பல வெளியூர்களுக்கு போறீங்க. அங்க நீங்க ஃபோட்டோ எடுத்து அந்த நடிகை போடுவதை தடுக்க மாட்டேங்கிறீங்க. இதனால என்னுடைய பிள்ளைகளுக்கு சங்கடமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க.